வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறது எப்படின்னு போன வீடியோஸில் கட்டிங் பார்த்தோம். இந்த வீடியோ தைக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இதில் இடுப்பு பட்டி வச்சு கொக்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடுப்பு பட்டி கொக்கி வைக்கிறதுக்கு காட்டன் மெட்டீரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் காட்டன் மெட்டீரியல் ஒரு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னே இந்த துணியில் ஓரத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஊட்டி அடிச்சுக்கணும். சின்னதாக ஊட்டி அடித்து இதை ப்ளீட் பிடிச்சிக்குவோம். பிசுறு தெரியாத மாதிரி சின்ன சைஸ்க்காக உருட்டுங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தையும் உருட்டி அடிச்சுக்குவோம். இன்னொரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதையும் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா அந்த நூலுங்கெல்லாம் உருவிட்டு வருங்க. குழந்தைங்களுக்கு அது காலில் கையில் மாட்டுச்சுன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நூல் வர்றதுக்கு இல்லாமல் உருட்டி அடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறது. அடிச்சிட்டோம். ரெண்டு பக்கமும் சைடு அடித்து முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம ஃப்ளீட் பிடிப்போம். ஃப்ளீட் முடிச்சுட்டு அப்புறமா சைடு ஜாயின் பண்ணிக்குவோம். ஃப்ளீட் ஒரே அளவாக பிடிங்க. சின்ன சின்னதாக பிடிங்க. ஒரே சைஸ்க்காக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளீட் பிடிக்கும்போது மட்டும் நிறுத்தி பொறுமையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு புதுசாக அடிக்கிறவங்களுக்கு முடியலன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஒரு ஃப்ளீட்டுக்கு ஒருக்கா இந்த பின் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்க ஈஸியாக இருக்கும். ஃப்ளீட் பிடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு இடுப்புக்கு சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளீட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஸ்டைட் தையல் போட போகிறேன் நான். அதுக்கு இந்த ஃப்ளீட்டை வச்சு நேராக எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம பார்த்துக்கணும். நான் இப்போ இவ்வளோ தூரம் அடிக்க போகிறேன். ஒரு 4 இன்ச் சைஸ்க்கு வரும். அது பார்க்கலாம். டேப்பில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். 4 இன்ச் வரைக்கும் வருதுங்க. 4.5 இன்ச் வருதுங்க. இந்த ஸ்கொயர் வரைக்கும் இந்த மாதிரி மாடல் இதில் இருக்கிறதுனால இது வரைக்கும் வச்சிங்கன்னா நீங்கள் மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த பாக்ஸ் வரைக்கும் கணக்கு வச்சுருக்கேன். இங்கேருந்து பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் முடிகிற இடத்துக்கு ஃப்ளீட் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு லுக்காக இருக்குங்க. ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இடுப்புக்கிட்ட கீழே வரும்போது அகலமாக கிடைக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு நிறைய பேர் இதெல்லாம் நான் அடிக்க மாட்டாங்க. இந்த தையல் போட மாட்டாங்க. இந்த ஃப்ளீட் பிடிச்சா அப்படியே பட்டி வச்சு கொடுத்துடுவாங்க, பட்டு பாவாடை முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனால் இதை அடிக்கும்போது தாங்க நமக்கு குழந்தைங்களுக்கு போடும்போது பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃப்ளீட்டுக்கு நேராக இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கணும். ஒரே தையல் போதுங்க. வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த நெட்டுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்குவோம். ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு தையல் அடிச்சிங்கனாலே போதுங்க. ஆனால் எட்ஜு எடுக்கும்போது அப்படியே எடுத்துடாதீங்க, அந்த தையல் நிற்காது. கொஞ்சம் டாட் மாதிரி பிடிச்சிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு லென்த்து மட்டும் பார்த்து கரெக்டாக அதே லென்த்துக்கு அடிச்சுக்கணும். அடித்து முடிச்சுட்டோம் பாருங்கள். ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். எல்லாம் ஒரே லென்த்துக்கு அடிச்சுக்கோங்க. இந்த அடிக்கிறது மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இடுப்பு இப்படி வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். கீழே ஃப்ளீட் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். போடும்போது அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்டைட் தையல் போடுறது. நீங்கள் கடையில எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி அடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு கடையிலெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் தைக்கிறதா இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு யோசித்து அடிக்கலாம். இந்த நூல் எக்ஸ்ட்ரா நூலாக வெட்டிக்கோங்க. ஃப்ளீட் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம மேலே இடுப்பு பட்டி அடிச்சிடுவோங்க. அடிச்சுட்டு அப்புறமா சைடு க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அடிக்க முடியும்.
இடுப்பு பட்டிக்கு நான் காட்டன்லாம் டபுளாக எடுத்திருக்கேன். எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை விட ஒரு சைடுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நம்ம இழுத்து கொக்கி மாட்டுறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக. இது கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணணும், இந்த சைடுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் அதிகம் விட்டுட்டு இது இவ்வளோ இருக்குதுங்க அதிகமாக. இந்த பீஸை நம்ம இந்த பக்கமும் பிசு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் அதிகமாக விட்டு இதில் நம்ம கொக்கி இழுத்து மாட்டுறதுக்கு கொக்கி கட்ட போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன் 2 பக்கமும், பிசுலெல்லாம் உள்ளே போகிறதுக்கு. நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் அடிச்சிட்டோம் ஒரு பக்கம். இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சின்ன சைஸாக அடிச்சுட்டு அதை பெருசாக மடித்து விட்டுருவோம். அதை அடிக்கும்போது மடிச்சுக்குவோம் ஃபோல்டிங்க்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்தாண்டு அடித்த மாதிரி இந்தாண்டே ஃபோல்டிங் மட்டும் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி 2 பக்கத்துக்கும் அடிச்சிருக்கிறோம். 2 பகுதியும் ஃபோல்டிங் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் போட்டிருக்கோமா, ஒரு பக்கமாக பிடிச்சி அடிக்கணும், உள் பகுதி வைக்கணும். இந்த துணியை இதுக்கு சரியாகவே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இதுக்கு சரியாக வச்சுட்டு இந்தாண்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா இதை வந்து இந்த பீஸ்க்கு கூட இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல திக்காக இருக்கணும், அதுக்காக நான் கொஞ்சம் இதை அதுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி பாதியாக வர அளவுக்கு வச்சுட்டேன். அப்போ ஃபோல்டு பண்ணி நம்ம இங்கே அடிக்கும்போது இந்த திக்னஸ் வரும், நல்லாயிருக்கும். இப்போ இதை இது கூட வச்சு அடிச்சுக்குவோம். நல்லா 1/2 இன்ச் 3/4 இன்ச் இருக்கணும் உள்ள துணி, பெருசாகவே இருக்கட்டும். பெருசாக தானே கட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ இந்த லாஸ்ட்டு வர்றதுக்குள்ளே இந்த துணி வந்து உள் பகுதியில் மடிச்சுக்கணும். இதுக்கு சரியான அளவுக்கு இதை ஃபோல்டு பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் இருக்குது இந்த பீஸை, இது கூட பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். உள் பக்கம் போகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த எட்ஜ் முடிகிற இடத்துல இதை கொண்டு போய் வைக்கிறீங்க ஃபோல்டிங் பண்ணி. ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க, விட்டிங்கன்னா வலிக்கிட்டு வந்துடும். இந்த எட்ஜ் அந்த இடம் அடிக்கும்போது டாட் பிடிச்சிக்கோங்க. இதை பாருங்கள் அடிச்சிருக்கேன், இப்படி எக்ஸ்ட்ரா ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன். இந்த துணி பாருங்கள் உள் பக்கம் இது கூடவே வச்சுட்டேன் மடித்து. நீங்கள் இவ்வளோ தூரம் வைக்கலனாலும் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது இருக்கிற மாதிரி வைக்கணும் எக்ஸ்ட்ரா. அப்போ தான் கொக்கி இதில் கட்ட முடியும், கொக்கி மாட்டுறது வைக்க முடியும். பசங்க லூஸ் வேணும்னாலும் லூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்காக. இப்போ இதை இது மேலே இந்த தையல் மேலேயே வச்சுக்கணும். நூலுங்க பிசுறுங்கெல்லாம் அப்பப்போ வெட்டிக்கோங்க. பிசுறு பகுதி அப்படியே விடாதீங்க. சின்னதாக ஒரு ஃபோல்டிங் போட்டுக்கோங்க, அது மேலேயே வைங்க. இந்த எட்ஜ் அடிக்கும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், பார்த்து கவனமாக அடிங்க. குதிரை தூக்கி விட்டு அடிங்க, அந்த எட்ஜ் டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மிஷின் ஓடிடும். பெடல் மிஷினாக இருந்தால் திக்காக இருந்தால் ஓடாது, அதுக்காக கொஞ்சம் குதிரை தூக்கி விடுங்க, அப்போ தான் ஓடும். ஒரே லெவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதோட துணியே வைக்கலாங்க. நான் ஏன் அது வைக்காமல் இது வைக்கிறேன்னா, இடுப்பில் குழந்தைக்கு குத்துங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் இந்த மாதிரி காட்டன் வச்சுருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக. இந்த ஜரிகை வராத மாதிரி துணியாக இருந்தால், ப்ளைனாக இருந்தால் நீங்கள் அதையோட பாவாடையோட துணியவே வச்சு அடிச்சுக்கலாம் பட்டி, வேறு துணி வைக்கணும்னு இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா இல்லை எங்கக்கிட்ட அப்படின்னா, இந்த துணி தான் இருக்குன்னா நீங்கள் இந்த கிளாத்தை உள்ளே வச்சு மேலே லைனிங் போட்டு அடிங்க, திக்னஸாக குத்தாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு இடுப்பில் போடும்போது. ப்ளைனாக இந்த ஜரிகை வெல்லாமல் ப்ளைனாக இருந்ததுன்னா நீங்கள் அதையே வச்சு அடிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இது ஜரிகை குத்துங்கிறதுக்காகவே பண்ணுங்கள். இல்லை அப்படியும் இல்லை, எங்கள் குழந்தைக்கு ரொம்ப குத்துனா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஓரடிக்கும் போது லைனிங் கொஞ்சம் கம்மியாக வச்சு இது கூடவே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. இதோட லென்த்துக்கு அது கூட பண்ணலாம்.
இந்த இடம் வரும்போது திக்னஸாக இருக்கும், அதனால் பார்த்து உஷாராக அடிங்க. ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க, நல்லா டாட் அடிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக அடிச்சிட்டேங்க. இப்போ இதுலேயே இன்னொரு தையல் மேல் பகுதியில் போட போகிறேன். நான் இங்கே மேல் பகுதியில் 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு ஒரு தையல் போட்டேங்க. இன்னொரு தையல் போட போகிறேன். இங்கே மேலே இடுப்பு பட்டிக்கு நான் இங்கே ஒரு சின்ன டிசைன் போடலான்னு இருக்குங்க. என்னோடய மிஷினில் இருக்குது அது. இது பாருங்கள், இந்த நிலா மாதிரி வருது இல்லைங்களா, இதை அடிக்கலான் இருக்கேன். அதுக்காக இதை வச்சுருக்கேன். இதை அடிக்கலாங்க. இப்போ இதில் மேலேயும் கீழேயும் அடிக்க போகிறேன். எனக்கு வந்து அது ஐயில் இருக்குது, ஐக்கு வச்சுருக்கேன் அந்த பாயிண்ட் தள்ளி. இதை வந்து 0வில் வச்சுருக்கேன் நம்பர் வந்து. நமக்கு போடுறோம்னா அது வந்து திக்னஸாக இருக்கணும், பட்டி நல்லா திக்காக இருக்கணும், நல்ல தையல் பிரிஞ்சு போகக்கூடாதுக்காக கொஞ்சம் மாடலாகவும் இருக்கட்டுமேன்ட்டு நான் அந்த டிசைன் போட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மாடல் டிசைன் நான் போட்டிருக்கேன். மேல் பக்கத்துக்கும் போட்டிருக்கேன், கீழ் பக்கத்துக்கும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் தையல் ஒவ்வொன்று போட்டுட்டு மேல் பகுதியிலையும் இந்த மாதிரி நிலா மாதிரி வர மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழ்ப்பகுதிக்கு ஒன்று போட்டிருக்கேன். நடுவில் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். நடுவில் அங்கே கொக்கி மாக்கிறதுக்கு இதெல்லாம் போடணுங்கிறதுனால ஃப்ரீயாக விட்டுருக்கேன். நீங்கள் இது வேறு கலர் போட்டிங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும். நான் அதே சேம் கலர் க்ரீனே போட்டிருக்கிறதுனால அவ்வளோவா உங்களுக்கு தெரியல. இதுலேயே நீங்கள் எல்லோ கலரு இல்லைன்னா ஆரஞ்சு கலர் போட்டிருந்தீங்கன்னா நல்லா தெரியும், எடுத்து கொடுக்கும் அந்த டிசைன். இது மாதிரி நீங்களும் அடிக்கிற ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷினோட டீட்டெயில் பாருங்கள், நான் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மேல் பக்கம் நம்ம ஸ்டிப் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பனை வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். பாவாடையை உல்ட்டா பண்ணி க்ளோஸ் பண்ணிக்குவோம். கீழ் பக்கம் இருந்து அடிச்சுட்டு வாங்க. மேலே கொஞ்சம் ஃபுல்லாக அடிக்காமல் ஓப்பன் விடணுங்க மேல் பகுதிக்கு, அதனால் கீழே இருந்து அடிச்சுட்டு வாங்க. இப்போ நார்மல் தையலுக்கு மாற்றிடுங்க. நார்மல் தையல் மாற்றிட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் தையல் மாற்றிட்டு கீழ்ப்பகுதியிலேருந்து அடிச்சுட்டு வாங்க. மேலே ஃபுல்லாக அடிக்க வேண்டாம், கொஞ்சம் ஓப்பன் விடணும். இவ்வளோ தூரம் பாருங்கள், நான் ஓப்பன் விடுறேன். போதும், ரொம்ப ஓப்பன் வேண்டாம், இவ்வளோ தூரம் விட்டால் போதும். இவ்வளோ தூரம் ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கிறேன். திருப்பி அதிலே அடிச்சுக்கோங்க. இன்னொரு தையல் இந்த எட்ஜு வரும்போது டாட் பிடிச்சிக்கோங்க, தையல் வெட்டி போகாமல் இருக்கிறதுக்கு. அடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். 2 தையல் போட்டிருக்கேன் சைடில். இவ்வளோ தூரம் ஓப்பன் விட்டுருக்கேன். ஒரு 3 இன்ச்சு சைஸ் அளவுக்கு நான் ஓப்பன் விட்டுருக்கேன் சைடில். ரொம்ப பெருசாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் ஓப்பன் விட்டுருக்கேன். இப்போ இந்த கொக்கி வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இந்த பீஸில் இந்த எட்ஜுக்கும் 2 கொக்கி வச்சுக்கோங்க. இதில் இங்கே இந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி 2 கொக்கி வச்சுக்கோங்க, கட்டிக்கோங்க. பட்டன் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி இது எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த நட்டுக்கு இதே மாதிரி இன்னும் 2 3 வைக்கிறதா இருந்தாலும் வரிசையாக வச்சுக்கலாம். தள்ளி மாற்றி போடுறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இழுத்து மாட்டுறதுக்கு பசங்களுக்கு வசதியாக இருக்கும். இது ஒன்று வச்சா கூட போதுங்க, இழுத்து மாட்டிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு எக்ஸ்டென்ஸ் எங்கே வேணுமோ. 2 நான் வைக்க போகிறேன். எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக 2 வச்சுருக்கேன். இது இழுத்து மாட்டிக்கலாம். அப்படி நீங்கள் இது வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு பட்டன் இந்த மாதிரி பட்டன் 2 வச்சுட்டு இதில் காஜா எடுத்து இப்படி இழுத்து மாட்டுங்க.
2 காஜா 3 காஜா எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம இடுப்புக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி இழுத்து மாட்டிக்க வேண்டியது தான். இது ஈஸிங்க கொக்கி கட்டுறது. இது கொஞ்சம் கஷ்டம். பட்டன் வச்சிடலாம் ஈஸியாக. காஜா எடுக்கிறதுக்கு பசங்க போடும்போது கஷ்டப்படுவாங்க. அதில் பட்டன் ஹோல்ஸ்குள்ளே போட கஷ்டப்படுவாங்க. கொக்கின்னா டக்குன்னு எடுத்து மாட்டிக்குவாங்க. அதுக்காக தான் கொக்கி வைக்கிறேன் நான். கயிறும் கட்ட தெரியாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது? இதுனா கொக்கி நம்ம போட்டு விட்டால் வச்சுக்குவாங்க. இல்லாட்டி போனால் நீங்கள் எலாஸ்டிக் வைக்கணும். நான் இன்னொரு பாவாடைக்கு உங்களுக்கு எலாஸ்டிக் வைக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். பட்டு பாவாடை தைக்கிறது ஈஸி தாங்க. ஏன் ஈஸின்னா, நம்ம பாட்டி பாவாடையில் இந்த மெத்தேடை அடிக்கிறோம். மேலே நாடாக அடிப்போம். அந்த நாடாக்கு மேலே இதில் பட்டி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஃப்ளீட்டுக்கு இந்த ஃபிட்டிங் தையல் போட்டிருக்கோம். அந்த ஃப்ளீட் எடுத்து கொடுக்கணும் நமக்குங்கிறதுக்காக. அதுக்கு தான் நீங்கள் பாவாடை தைக்கிறவங்களா இருந்தால் பாட்டி பாவாடையிலேருந்து போங்க. பாட்டி பாவாடை இன்ஸ்கர்ட் எதுக்குன்னா, இந்த பட்டி நம்ம மேலே அடிக்கிறது இன்ஸ்கர்ட்டில் வருது, கிராஸ் இன்ஸ்கர்ட்டில். அதில் இந்த பட்டி அடிக்கிறது எப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்ந்து தான் நம்ம இப்போ பட்டு பாவாடை அடிக்கிறோம். பாட்டி பாவாடை, இன்ஸ்கர்ட்டு, கிராஸ் இன்ஸ்கர்ட்டு ரெண்டும் சேர்ந்து இப்போ ரெண்டுலேயும் வர இதை எடுத்து நம்ம பட்டு பாவாடைக்கு அடிக்கிறோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் அடிச்சுட்டு அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டைட் தையல் தான் இதில் எக்ஸ்ட்ரா போடுறோம் பட்டு பாவாடைக்கு. அந்த வீடியோஸ் பார்த்தவங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. அடிக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே அடிச்சிடலாம். நான் இது 7லேருந்து 8 வயசு பொண்ணு போடுற மாதிரி இருக்குங்க பாவாடை. ஏற்கனவே நான் ஒரு பட்டு பாவாடை சட்டை தைச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டாங்க, உங்களுக்கு போட்டிருக்கேன் நெட்டில். அதில் நான் இப்படி ரவுண்டு தையல் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் தையல் எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டதுக்கப்புறமா பட்டி வச்சு அடிக்கணும். இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. கவனம் வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அடிக்கும்போது. இந்த இடம் குழந்தைங்களுக்கு இடுப்பில் ஃபிட்டிங்காக வந்துடும். இன்னும் துணி நிறைய இருக்குது. பெரிய பொண்ணுங்கன்னு வைங்க, ஒரு 12 வயசு 13 வயசு பொண்ணுக்குன்னா பாவாடை சட்டை தைக்கிறீங்கன்னா நம்ம இதே மாதிரி துணி நிறைய எடுத்துக்கோங்க. துணி 13 வயசு பொண்ணுன்னா அட்லீஸ்ட் 2.5 மீட்டருக்கு மேலே வேணும் பாவாடைக்கு. இது 1.5 மீட்ரு தாங்க. 1.5 மீட்ரு தான். சட்டைக்கு பத்தல, அகலம் இல்லை துணி. அதனால் வேறு க்ரீன் கலரில் சட்டை எடுத்திருக்கேன். பாவாடை மட்டும் அடிச்சிருக்கு. அதில் நீங்கள் அந்த 13 வயசுனா 2.5 மீட்ரு துணி எடுத்து நல்லா ஃப்ளீட் பிடிச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் தையல் நல்லா இறக்கி போடுங்க. பெரிய பொண்ணுங்கன்னா கொஞ்சம் பார்க்கும்போது அழகாக இருக்கும், இன்னும் லுக்காக இருக்கும். சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் இவ்வளோ லென்த் அடிச்சிருக்கேன். பெரிய பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இறக்கி வைங்க. நல்லா 6-7 இன்ச்சுக்கு அடிச்சிங்கன்னா நல்லா பெருசாக வரும். அப்போ கீழே ஃப்ளீட்டு நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும், அகலமாக நல்லா வரும். எல்லாமே நம்மளோட கற்பனையும் கூடங்க இதில். மேலும் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஷேர் பண்ணுங்கள்.